நம்ம வந்து என்ன சாப்பிடுறோங்கிறத விட எப்படி அதை சாப்பிடுறோங்கிறதுல நிறைய விஷயம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம சாப்பிடுறது எப்படி இருக்கும்? நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ஒண்ணுல வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லிட்டு கண்டதையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு கேப் கூட விடாம, வயித்துக்கு ஒரு சின்ன கேப் கூட விடாம, நம்ம மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்குங்கிற ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஓவர் திங்கிங்ல இருக்கும்போது கையில கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுவோம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. அது அது இல்லாம சில பேர் என்னன்னா, அது ஒரு ரகம். இன்னொரு ரகம் வந்து சாப்பிடவே மாட்டோம். சாப்பாடு உள்ள இறங்காது. சோ அந்த சாப்பாடு விஷயத்துல வச்சே நம்மளோட மைண்ட் ஹெல்த்தியா இருக்கா, அன்ஹெல்த்தியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு டாக்டர் நம்மளே, நமக்கு கவுன்சிலர் நம்மளே. ஆஹ் இப்போ நான் கவுன்சிலிங் படிச்சிருக்கேன். இந்த கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து நீங்க மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட வரணுங்கிறதுக்காக இல்ல. நீங்க என்கிட்டன்னு இல்ல, வேற யார்கிட்டயுமே போகக்கூடாது. உங்களை நீங்க ஹீல் பண்ணிக்க நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த பர்பஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எமோஷனலி எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் ஃபீமேல நான் சூஸ் பண்றதுக்கான காரணம் அதுதான். எமோஷனலி ரொம்ப வீக்கர் கிரியேச்சர் வந்து விமன் தான். எமோஷனலி வீக். ஓகே. ஸோ அந்த எமோஷனல் வீக்னஸ வந்து ஒண்ணுல அஹ், நம்ம நம்ம நம்மளோட ஒரு இதுல நம்ம நிக்க முடியாம போயிடும். இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம உடைஞ்சிருக்கிற தருணத்தை நம்மளை சுத்தி இருக்க சில நபர்கள் அதை பயன்படுத்திப்பாங்க. நமக்கு அது தெரியவே செய்யாது. கான்சியஸாவே இருக்க மாட்டோம். அது ஐயோ, அதுக்கப்புறம் ஒரு ஒரு சர்டின் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். தெரிஞ்சப்போ நம்ம ரொம்ப ஒரு ஒரு இதுல போயிடும். ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள மாட்டிப்போம். அது நான் இப்ப நிறைய பொண்ணுங்களை நான் சந்திக்கிறதோ கவுன்சிலிங் கொடுக்கறது ஃபீல்டு வந்த அப்புறம் அதை நான் ரொம்ப அதிகமா பாக்குறேன். பாவமா இருக்கும் சில நேரம்லாம். அவங்க எமோஷனலி உடஞ்சு இருந்த அந்த தருணத்தை பயன்படுத்தி அவங்கள மேனிப்புலேட் பண்ணவங்க நிறைய பேர். அவங்க உட்கார்ந்து இருந்து பேசும் போதும் அவங்க அதை ரியலைஸ் ஆகும் போதும் அந்த பெயின் அதெல்லாம் பயங்கரமான பெயின். ஸோ அந்த மாதிரி எமோஷனல் பிரேக் டவுன் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். வந்தாலும் என்னொருத்தவங்களோட இத நம்ம தேடாம நம்ம கால்ல நம்ம நின்னு நம்மளே நம்ம ஹீல் பண்ணி நம்மளே ஸ்ட்ராங்கா மாறணும். ஓகே. அந்த இடத்துல இன்னொருத்தங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நமக்கான ஹீலர் நம்மளாதான் இருக்கணும். மெடிடேஷன்ங்கிறது ஒரு பார்ட்டா இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு மென்டல் ஹெல்த் மட்டும் இல்ல, மென்டல் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்றது மூலமா நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தையும், பிசிக்கலா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஹீல் பண்ற ஒரு ப்ராசஸையுமே சப்போர்ட் பண்றது வந்து இந்த மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, முதல்ல வந்து நம்ம இருக்கிற ரூம் வந்து கிளீனா இருக்கணும், நீட்டா இருக்கணும். சம் பீப்புள்ஸ் அந்த ஒரு ஊதுபத்தி ஸ்மெல்லோ இல்லைன்னா ரூம் ஃப்ரெஷ்னர் ஏதோ ஒரு மனம் வந்து எனக்கு மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணோம்னா அந்த, இல்லைன்னா நேச்சுரல் ஃபிளார்ஸ் கூட நம்ம வைக்கலாம். நல்ல ஸ்மெல் வர ஜாஸ்மினோ ஏதாச்சும் ஒண்ணு ஒரு பவுல்ல போட்டு அந்த இடம் வந்து நல்ல ஒரு பிளசண்டான ஒரு ஃபீல் இருக்கணும் உங்களுக்கு. ஊதுபத்தி விட்டு வச்சா அவங்களுக்கு அந்த சிலவங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும், சிலவங்களுக்கு ஃபிளார்ஸோட ஸ்மெல் நல்லா பிடிக்கும். அவங்க அதை இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கணும். ஏரேஷன் சூப்பரா இருக்கும். ஏரேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கணும். ரூம் லைட் வந்து ஒரு மாடரேட் லைட்ல, ரொம்ப டார்க்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிரைட்டாவும் இருக்கக்கூடாது, ஒரு மாடரேட் இதுல இருக்கணும். ஆப்வியஸா கொஞ்சம் அமைதியான இடமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இந்த பிகினிங் இதே இது நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிட்டோம்னு வைங்களேன், ரோட்ல கொண்டு மெயின் டிராபிக் ஏரியால விட்டா கூட நீங்க அந்த டைம் ஒரு டிராபிக்ல நிக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் அங்க வெயிட் பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணோட அந்த டிராபிக் அந்த ஹார்ன் சவுண்டுக்குள்ளேயே உங்களால பண்ணணும். ஓகே. ஸோ இந்த பிகினிங்காக கொஞ்சம் இதை நம்மள கம்ஃபர்ட் பண்ணிக்கணும், பாடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், மைண்டை ஃபோக்கஸ் பண்றதுக்காக. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம். அந்த ரூம் கிளீனா இருக்கணும், நீட்டா இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி மனமா இருக்கணும், ஏரேஷன் லைட் சொல்லிட்டு. அப்புறம் நீங்க நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்பா இருக்கணும். தூங்கி முடிச்சு உடனே போய் அப்படி உட்காரக்கூடாது. பிரஷ் பண்ணிட்டு முகம் எல்லாம் கழுவிட்டு, இல்லைங்க இன்னும் நீங்க ஆக்டிவா இருக்கிற டைம்னா குளிச்சுட்டு குளிச்சுட்டு
சாப்பிட்டுட்டு உடனே பண்ணக்கூடாது. ரொம்ப பசியா இருக்கும் போதும் பண்ணக்கூடாது. ஏதாவது அட்ஜஸ்ட் இருந்துச்சுன்னா அது டாய்லெட் போகணும். அது எல்லாமே முடிச்சுட்டு அப்படி பிளாங்கா சூப்பரா இருக்கணும். வயிறு வந்து லைட்டா ஃபீல் பண்ணணும். எம்டியாவும் இருக்கக்கூடாது. ஹெவி ஃபீல்லயும் இருக்கக்கூடாது. லைட்டா ஃபீல் பண்ணணும். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கு. நான் அடுத்து பசிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கும். மேபி ஏர்லி மார்னிங் முடிச்சு நம்ம பண்ணும்போது இந்த ஃபீல் இருக்கும் நமக்கு. பசிக்கவும் செய்யாது ரொம்ப. அப்படிதானே? பசிக்குமா? காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிச்சா நமக்கு பசிக்குமா? பசிக்காது. அப்படிதானே? ஒரு கப் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, பிரஷ் பண்ணிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கலாம். ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டான ட்ரெஸ் எதுவும் போடக்கூடாது. கம்ஃபர்டபிளா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ். அப்புறம் ஃப்ளோர் வந்து தரையில வெறுமனே உட்காரக்கூடாது. பாய் போட்டுக்கலாம், பெட் போட்டுக்கலாம். ஏதோ என்ன இருக்கோ ஏதோ ஏதாவது ஒரு மெட்டீரியல் போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்துருக்கணும். ஓகே. அந்த ஸ்பைனல் இது வந்து அப்ரைட்டா இருக்கும். ஓகே. சோ அந்த பொசிஷன்ல இருந்துக்கணும். காலை வந்து பத்மாசனா சொல்லுவாங்க தெரியுமா? அது அது மாதிரி உட்கார்ந்துக்கலாம். அது முடியும்னா அது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சம்பளங்கால் போட்டு உட்கார்ந்துக்கலாம். ஓகே. சோ இதுதான் பொசிஷன். உங்களோட இது எல்லாமே புரிஞ்சுச்சா? இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க அதுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது. சில விஷயம் நான் இந்த பிகினிங் டைம்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சொல்றேன். மெடிடேஷன் நான் ட்ரை பண்ணும்போது அந்த டைம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது தேவையில்லாத தாட்ஸ் நிறைய வரும். ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு நம்ம அதுல உட்காந்துப்போம். ஆனா வந்து அந்த நேரம் தான் பார்த்து தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் எனக்கு அதிகமா வந்திருக்கு அந்த பிகினிங் டைம்ல. அது எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன்னா என் மைண்ட நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீனு நீ இப்ப என்ன பண்ண போற? மெடிடேஷன் பண்ண போற. எதுக்காக பண்ண போற? உனக்காக பண்ண போற. இவ்வளவு ப்ராப்ளம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க. இந்த டைம் உனக்கு பிரேக் தேவை. உன் மைண்டுக்கு ஒரு பிரேக் தேவை. ஒரு ரிலாக்ஸேஷன் உனக்காக பண்ண போற. சோன்னு சொல்லிட்டு என் மைண்ட ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது எனக்காக பண்ண போறேன். என்னோட ரிலாக்ஸேஷனுக்காக நான் பண்ண போறேன். எதுக்காக நான் பண்றேன் அப்படிங்கறத என் மைண்ட்ல அதிகமான அளவு ஓட்டிட்டே இருப்பேன். அது பண்றதுக்கு ஒரு 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 10 மினிட்ஸ் என் மைண்ட்ல ஓட்டிருப்பேன். அது கொஞ்சம் இந்த தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நான் இப்ப எதுக்காக இதுல உட்கார்ந்துருக்கேன்? என்னோட ஃபோக்கஸ், என்னோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, என்னோட மென்டல் ஹெல்த்தை நான் நல்லா கிரியேட் பண்றதுக்காக நான் உட்கார்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து அந்த தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் ஓரங்கட்டும். ஓகே. அது ஒண்ணு. அப்புறம் நான் என்ன பண்ண போறோங்கிறதுல ஃபோக்கஸ். சோ இந்த 2 விஷயமும் என்னோட தாட்ஸ், தேவையில்லாத தாட்ஸ் மெடிடேஷன் டைம் இக்னோர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது 2மே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. சோ உங்களுக்கும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களோட வே ஆஃப் இது படி நீங்க பண்ணிக்கோங்க. இதை நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள், எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை பண்ணுங்க. ஓகே. சோ இதுதான். அதுக்கப்புறம் என்னோட டீப் மெடிடேஷன் போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு சவுண்ட், யாராவது ஒரு பேசுற சவுண்ட் கேட்டா டக்குன்னு இரிட்டேட் ஆகும். ஓகே. கைண்ட் ஆஃப் டீப் ஸ்லீப் அப்படிதானே? டீப் ஸ்லீப்ல டக்குன்னு டமால்னு ஒரு சவுண்ட் கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு பயம் வரும். டக்குன்னு இது பண்ணுவோம்ல. சோ அதை இது பண்றதுக்கு ஒரு அலர்ட்னஸ் எப்பவுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம இங்கதான் இருக்கோம், இந்த உலகத்துலதான் இருக்கோம், வீட்டுல இருக்கோம், வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இது சகஜம். மேபி ஃபேன் கறங்குற சவுண்ட் கூட டிஸ்டர்ப் பண்ணலாம். ஃபேன் கறங்க தான் செய்யும். அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். நம்மளை சுத்தி இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணணும். ஆமா, இந்த இது கேட்கதான் செய்யும். அதுதான் நியூட்ரலைசேஷன் சொல்றது. இது கேட்கதான் செய்யும். வெளியே சவுண்ட் கேட்கதான் செய்யும். அதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. நான் என்னோட இதுல போக்கஸ்டா இருக்கேன். இந்த சவுண்ட் கேட்கறதுல எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அதை நியூட்ரலைஸ் பண்ணணும்னு வைங்களேன். அந்த சவுண்டே நம்ம மைண்ட்ல இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாலே போதும். அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த சவுண்ட் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம அந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடியே இது நம்மளை சுத்தி இருக்கிற விஷயத்தை பத்தி ஒரு அவேர்னஸ் மைண்ட்ல ஓட்டிக்கணும். அம்மா என்ன மிக்சி போட்டிருக்காங்க, கிரைண்டர் போட்டிருக்காங்க, அண்ணா இது பண்ணிட்டு இருக்கான், இல்லைன்னா தங்கச்சி இது செஞ்சுட்டு இருக்கா. சோ இந்த சவுண்ட் எல்லாம் வரதான் செய்யும்னு ஒரு அலர்ட் நம்ம மைண்ட்ல ஒரு வாட்டி அதை ரீகால் பண்ணிட்டோம்னு வைங்களேன். அந்த சவுண்ட் வரும்போது நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். சோ அதுதான் வே ஆஃப் நியூட்ரலைசேஷன். புரிஞ்சுச்சா? இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது எப்படியோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே. ப்ளே பண்ணட்டுமா? ஆக்டிவிட்டி சொல்லிட்டேன். Hi everybody, this is Reenu Bala, certified counselor, emotional well-being trainer and founder of Ahalayam Counseling Hub.